இருடி வரேன். இனிமே நீ எப்பவுமே கொரட்டை விடக்கூடாது. மௌன கொரட்டை விடுற போடு. இப்ப என்ன பண்றேன்னு பாடு. என்ன பண்ணலாம்? மீசப்படுவோமா? எந்திக்கான கொண்டு போடுவானே. இது நல்லா இருக்க. ஆனா இன்னொரு கலர் போட்டாதான் நல்லா எடுப்பா இருக்கும். இது நல்லா இருக்க. சைடுல 2 ஆரஞ்சு கலரை போட்டு விடுவோம். அப்படின்னா புளி மாதிரியே எடுப்பான். நல்லாதான் உடையிற. காலையில மவன் பார்க்கும்போது அப்படியே ரொம்ப ஹாப்பியா இருக்கும். அண்ணே குட் நைட்ண்ணே, நல்லா தூங்கு சரியா? நிஜ புளியே அந்த மாதிரி இருக்கு. சூப்பரா இருக்கனே. இப்போ நான் உனக்கு பொருத்தமா இருக்கு. நம்ம கொரட்டை விட்டாலும் நான் காட்ட முடிட்டு தூங்கிறேன் சரியா? புலி உருமுது இடி இடிக்குது இடி இடிக்குது கொடி பறக்குது வட்ட கொற வர்றது பார்த்து அண்ணே நீ தான் நஜ புலி. குட் நைட். அச்சோ அலற அடிச்சிட்டே முழிச்சுடுவானே. இனிமே அவ்வளோதான். இங்க இருந்தா நம்மளை தொலைச்சு விடுவான். ஓடி போயிடுவோம். சே ரொம்ப நேரம் தூங்கிட்டு போலையே. அஸ்வின் போயிட்டானோ? ஆளை காணோம். எந்திரிச்சு போயிட்டானோ? ஐயோ ஸ்கூலுக்கு வர நாடாயிருமே. என்னடா இது புலி வேஷம் போட்டு வந்திருக்கே? அடப்பாவி எங்கடா இருக்க? இங்க இருந்து தான் சத்தம் வருது. டேய் வெளிய வா. நீ தள்ளி போமா. இன்னைக்கு பாட அவன அப்படியே ஆடி ஆடி அடிச்சு டம்ஸ் ஆகுறானே பாரு. கிளிப்பா என்ன கடுப்பு போயிட்டான் நினைச்சியா? இல்ல வெளிய வரியா என்னமா வருது? டேய் அஸ்வினே வெளிய வாடா. அண்ணே நீ இப்பதான் சூப்பரா இருக்க தெரியுமா? எதுக்கு மட்டும் கோவமா இருக்க? சிரிச்சிட்டே இரு. புலி நல்லா அழகா இருக்கும் தெரியுமா? அஸ்வினே கிம்புட்டு அழகா வரைஞ்சிருக்கீ என் தங்கம். ஏமா நானே ஆட்டில இருக்கேன். நீ என்ன அவனை தங்கம் வயனு கொஞ்சிட்டு இருக்க? தள்ளி போ. இன்னைக்கு அவனை நான் அடிக்காம விட மாட்டேன். புலி அடிக்காதனே. பராண்டி வைக்கும் கடிச்சு வைக்கும். இப்போ நீ அப்படியே கடிக்கப்பட முடியல. ராத்திரி பூரா குருன்னு கொரட்டை விட்டா எப்படி தூங்குறது? நான் சத்த நேரம் தூங்கலான்னு பார்த்தா நான் சாப்பிட்டுட்டு வரதுக்குள்ளேயுமே புலி மாடி கொட்ட விட்டேன். அதான் சரி புலி மாடி வரைஞ்சி வச்சேன். அப்புறம் டயர்டாகி நான் தூங்கிட்டேன் தெரியுமா? என்னடா தம்பியை தூங்க விடாம கொரட்டை விட்டியா? போமா அவன் என்ன செஞ்சாலும் எல்லாரும் அவனுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவியா? உன் கொரட்டை விட்டா அதுக்கு அவனை மீச போட சொல்லியிருக்கா. ஐயோ அண்ணே எம்பிட்டு அழகா இருக்க தெரியுமா? அப்படியே போட்டோ எடுத்து நம்ம ஸ்கூல் டாய்லெட்ல மாட்டணும்னு வச்சுக்கோ. எல்லா பயிலும் ஒழுங்கா தண்ணியை ஊத்திட்டு வருவான். புலிக்கு அப்படியே பயந்துருவான் தெரியுமா? புரியல உன் மூஞ்சில நல்ல பேய் மாதிரி வரைஞ்சி அதை பப்ளிக் டாய்லெட் வாசல்ல அப்படியே போட்டு வைக்கிறேன்னா படம் போட்டு பாடு இல்லையான்னு பாடு. சரிடா போய் முகத்தை கழுவிக்கோ. தம்பிக்கிட்ட எதுக்கு மட்டும் கோவப்படுற? டேய் அண்ணங்கிட்ட சாரி கேளு. நல்லா வரைஞ்சி விட்டுருக்கான் பாரு. பிள்ளைய போ அண்ணங்கிட்ட முதல்ல சாரி கேளு. அண்ணே சாரிண்ணே. ஆனா நீ இப்பதான் ரொம்ப அழகா இருக்க தெரியுமா? I love you, tiger. பாத்தியம்மா எப்படி சொல்லிட்டு ஓடுறானு?
அழகா இருக்க. சீ போமா, யாரும் என் கூட பேசாதீங்க. ஐசம்மா அவனை அடிக்கிற. சரிடா செல்லம், நீ வா, அம்மா முகத்தை கழுவி விடுறேன். அவன் நைட்டு தூங்கட்டும், அவன் முகத்துல நம்ம பேய் படம் வரைஞ்சி வைப்போம். சூப்பர்மா. குட் மார்னிங் மேடம். என்ன தனியா நின்றுகிட்டு இருக்கீங்க? இன்னும் ஆபீஸ்க்கு யாரும் வரலையா? இப்போ உங்களுக்கு என்ன வேணும்? காலங்கத்தால என்கிட்ட வந்து வம்பளக்கிறதுக்கு வந்திருக்கீங்களா? என்ன பார்த்தா வம்பளக்க வந்த மாதிரியா இருக்கு. அப்படித்தான் நான் ஏதாவது சண்டையை போட்டா உடனே எங்க அத்தாங்கிட்ட சொல்லி, ஐயோ என்ன எல்லாரும் தப்பாவே நினைக்கிறீங்க, நான் வேலையை விட்டு போறேன் அப்படின்னு ஒரு சீனை போடுவியே. என்ன இன்னைக்கு சீனை போடுறதுக்கு அவர் வரலையா? என்னடி முழிக்கிற? இன்னைக்கு அவர் வரவே மாட்டார். எப்படின்னு பாக்குறியா? அத அப்புறமா சொல்றேன். இப்ப நிறைய வேலை இருக்கு. எங்கிட்டயே உன் நாடகத்தை அரங்கேற்றம் பண்றியா? என்னை பத்தி உனக்கு சரியா தெரியாதுல்ல, இப்ப தெரிஞ்சுக்குவேன். என்னையா ஊங்குற? ஒரு அடிக்கவா? இங்க பாரு, எல்லாரும் என்னன்னு சொல்லிட்டு அடிப்பாங்க. ஆனா இந்த அனிதா அடிச்சுட்டு தான் சொல்லவே ஆரம்பிப்பா. எதுக்கு இப்ப என்ன அடிக்கிறீங்க? எதுக்கு அடிக்கிறீங்க? எதுக்கு அடிக்கிறேன்னு தெரியல. வீணா அடி வாங்கி செத்துறாத. உன்னை அனுப்புனது யாரு, என்ன ஏதுன்னு ஒழுங்கு மரியாதையா சொல்லிட்டு நீயா ஓடி போயிட்டா உனக்கு நல்லது. இங்க பாரு, நானா கண்டுபிடிச்சேன். இதோட போகாது. உன்னை என்ன பண்ணுவேன்னு எனக்கு தான் தெரியும். என்னடி நினைச்சிட்டு இருக்க? என்ன நினைச்சிட்டு இருக்க? அனிதா வீட்டுல உட்காந்து சோறு பங்கிட்டு இருந்தா அவளுக்கு எதுவும் தெரியாது, 4 சவத்துக்களை உட்காந்துருப்பான்னு நினைச்சியா? இங்க பாரு, உன்ன மாதிரி ஆட்களெல்லாம் ஓட விட்டுட்டு தான் வந்திருக்கேன். என்ன நினைச்சுக்கிட்ட? அனிதா 2ஆம் தரமா கட்டிக்கிட்டு வந்தவா, அவ வெறும் சொம்ப அப்படின்னு நினைச்சியா? இங்க பாரு, ஐஸ்வர்யாக்கே ஆட்டம் காட்டினவா நானு. என்கிட்ட வச்சுக்கிட்ட நடக்கிறதே வேற. எனக்கு ஐஸ்வர்யாக்கு இடையில 1000 இருக்கும். ஆனா அவளையும் என்னையும் பிரிக்கிறதுக்காக எங்க மாமியா உன்னை இங்க அனுப்பிச்சா, இல்ல வேற யார் அனுப்புனா? ஒழுங்கு மரியாதையா சொல்லிட்டு போ. ஏங்க, உங்களுக்கு என்ன பைத்தியமா? என்னை யாரும் அனுப்பல. நீங்களா ஏதாவது கற்பனை பண்ணிக்கிட்டு என்கிட்ட இப்படியெல்லாம் பேசுற வேலை வச்சுக்காதீங்க. சாருக்கு தெரிஞ்சா நடக்கிறதே வேற. என்னடி பூச்சாண்டி காட்டுறியா? உன் பூச்சாண்டிக்கெல்லாம் இங்க யாரும் பயப்பட மாட்டான். என்ன அவருக்கு தெரிஞ்சா என்ன பண்ணிடுவாரு? இங்க பாரு, என்னை யாரும் எதுவும் பண்ண முடியாது. ஒழுங்கு மரியாதையா என்ன ஏதுன்னு உன் வாயாலே சொல்லு, இல்ல அடி வாங்கிய செத்துருவேன். இங்க பாருங்க, நீங்க நினைக்கிற மாதிரி எதுவும் கிடையாது. சும்மா ஏதாவது வந்து என்ன மிரட்டிக்கிட்டு இருக்காதீங்க. சாருக்கு தெரிஞ்சா அசிங்கமா போயிரும். மரியாதையா உங்க வேலையை பார்த்துட்டு போங்க. என்னடி அப்பவே கேட்கணும்னு நினைச்சேன். நீ வேலைக்கு தானே வந்திருக்க? என்னமோ ஃபேஷன் ஷோக்கு வந்த மாதிரி விதவிதமா துணி உடுத்துற, விதவிதமா ஹேர் ஸ்டைல் பண்ற. என்ன அனிதா மாதிரி வந்துடலான்னு நினைப்பா? இங்க பாரு, இந்த உலகத்திலேயே ஒரே ஒரு அனிதா தான். அனிதா மாதிரி வரவும் முடியாது, அனிதா மாதிரி நீ அவர் மனசுல இடம் பிடிக்கவும் முடியாது. என்ன நெருங்கி நெருங்கி பழகுறியா? இங்க பாரு, அவ்வளவுதான். மரியாதையா என்ன ஏதுன்னு சொல்லிட்டு வந்தபடியே திரும்பி போ, இல்ல நடக்கிறதே வேற. நீங்க எத்தனை தடவை கேட்டாலும் இதுதான் உண்மை. உங்களுக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? திரும்ப திரும்ப நான் சொல்றேன், திரும்ப திரும்ப இப்படியே கேட்டுட்டு இருக்கீங்க. இங்க பாருங்க, அதான் பெருசா என்னால கண்டுபிடிக்க முடியும்னு சீனை போடுறீங்கல்ல. உங்களால என்ன முடியுதுன்னு நான் பாக்குறேன். உங்களால முடிஞ்சா நீங்களே கண்டுபிடிச்சுக்கோங்க. சும்மா வந்து என்கிட்ட பூச்சாண்டி காட்டாதீங்க. ஓ அப்படியா? கண்டுபிடிக்கிறேன்டி. உன்னை கையும் களவுமா கண்டுபிடிச்சி இந்த ஆபீஸை விட்டு கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளல, என் பேரு அனிதா இல்ல. என்ன அவர்கிட்ட போய் சொல்ல போறியா? சொல்லுடி. உன்னால என்ன முடியுதோ அதை நீ பண்ணு. என்னால என்ன முடியுதோ அதை நான் பண்ணுவேன். இங்க பாரு, என்னை மீறிதான் அவர்கிட்ட போய் நீ நிக்கணும். உன்னால எப்படி அவரை நெருங்க முடியுதுன்னு பாக்குறேன். இந்த வேலையை யாரு பாக்குறான்னு கூடிய சீக்கிரம் நான் கண்டுபிடிச்சி உன்னை கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளுற நாளு நீ அசிங்கப்படுறது ரொம்ப அதிகமா இருக்கும். அதை ஞாபகத்துல வச்சுக்கோ. அதையும் பார்க்கலாம். என்ன நீங்க வெளியே தள்ளுறீங்களா? உங்களை நான் வெளியே தள்ளுறேன். நானே பாப்போம். என்ன நீ வெளியே தள்ள போறியா? கூடிய சீக்கிரம் நீ எப்படி அசிங்கப்பட்டு இந்த ஆபீஸை விட்டு ஓட போறன்னு பாரு. வரட்டா? என்னடி என்னாச்சு? அனிதா மேடம் கோவமா போயிட்டு இருக்காங்க. சி ராட்சசி வந்து என்ன அடிச்சிட்டு போறா. இன்னைக்கு அவர் வரமாட்டாராம. என்ன தைரியத்துல வந்து என்ன கைய வச்சாலோ தெரியல, அவரை என்ன பண்ணாலோ தெரியல. ஏய்,
அவங்க புருஷன் அவர் என்ன ஆயிட்டு போறாரு? உனக்கு என்ன அதை பத்தி கவலை? என்ன பண்ணினாலோனா என்ன அர்த்தத்துல பேசுற? ஏய், நீ பேசுறது சரியா படல. என்னைய அடிக்கிறா? கூடிய சீக்கிரம் அந்த ஆளை என் வலையில உள்ள வைக்கிறனா இல்லையான்னு பாரு. இவ என்கிட்ட கெஞ்சி கதறணும், அப்புறம் இருக்கு இவளுக்கு. என்னடி பேசுற? இத்தனை நாளும் சாதாரணமா தானே ஏதோ கோவத்துல பண்றேன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். உன்னை அது அடிச்சிச்சு, அதனாலதான் இந்த வேலையெல்லாம் பாக்குறேன்னு நினைச்சேன். இப்ப சார் என்னமோ சொல்ற. என்னடி, என்ன நடக்குது? அதெல்லாம் உனக்கு புரியாது, புரியவும் செய்யாது, புரியவும் வேண்டாம். நீ உன் வேலையை போய் பாரு. எப்ப என்னை அடிச்சாலோ அப்பவே அவளுக்கு எதிரா திரும்பிட்டேன். இனி நடக்க போறத வேடிக்கையை மட்டும் பாரு. ஐயோ அம்மாடி, எங்க அம்மாக்கு நான் ஒரே பொண்ணு. நான் வேலை பார்த்து தான் என் குடும்பத்தை மேலே கொண்டு வரேன். நீ இப்படி எதையாவது பண்ணி என்னையும் குட்டையை குழப்பி விட்டுறாத. ஓன் பாடு அவர் பாடுமா? இனி நான் சங்காத்தமே உன்கிட்ட வச்சுக்க மாட்டேன். நான் வேலையை போய் பார்க்குறேன். என்னென்னமோ உளர்றா எம்மா, என்னால முடியாதுடா சாமி. போடி போ பயந்தாங்கொல்லி. பயந்து எத்தனை நாளைக்கு இவங்களுக்கு கீழே கையை கட்டி கூல கும்பிடு படணுமா? வேலை செய்யறவங்கன்னா அடிப்பாளா இருக்கு அவளுக்கு. அம்மா அப்பா இல்ல, நீ வேற சும்மா இருல. என்னன்னே தெரியல, வயிறு என்னமோ போட்டு புரட்டி புரட்டி எடுக்குது. தள்ளிக்க உட்காரட்டும். அம்மா, என் வயிறு போட்டு மறுபடியும் படுத்துத. இவன் வேற நானே ஒன்றும் புரியாம தான் முடிச்சுக்கிட்டு இருக்கேன். என்ன ஆச்சு? ஒழுங்கா வழக்கமா சாப்பிட சாப்பாடு தானே கொடுத்துருக்கேன். எப்படி இப்படி வயித்தால போகும்? என்ன அனிதா, எங்க போயிட்டு வர? அத்தம் பாவம், இதோட 10-11 தடவை போயிருப்பாரு. டாய்லெட்டே கதின்னு தான் உட்காந்து கிடக்காரு. என்ன ஆச்சுன்னு தெரியல. வழக்கமான சாப்பாடு தானே கொடுத்தேன். எப்படி வயித்தால போகுதுன்னு தெரியல. வா, ஹாஸ்பிட்டலுக்காவது கூட்டிட்டு போவோம். என்ன அனிதா, நான் சொல்லிட்டே இருக்கேன், நீ சிரிச்சிட்டே இருக்க. சேச்சா, அதெல்லாம் ஒண்ணு இல்லையே. அஸ்வினி சொன்ன உடனே சிரிப்பு வந்துருச்சு. அதுக்கு என்ன, ஓம வாட்டர் கொடுத்தா சரியாயிரும். அனிதா, ஓம வாட்டர்லாம் கொடுத்தாச்சு, நிக்கவே மாட்டுக்கு. என்ன பண்றதுன்னே தெரியல அனிதா. சரி, பதட்டப்படாத. வயித்தால போனா என்ன ஆகும்? ஒன்னும் ஆகாது, அதெல்லாம் சரியாயிரும். என்ன கொஞ்சம் டயர்டா இருப்பாரு, கொண்டு போய் படுக்க வச்சுட்டு வெறும் பிரெட்டை கொடு, சரியாயிரும். அப்படியே சரியில்லைனா ஹாஸ்பிட்டல் போயிட்டு வாங்க. இவ வேற, நானே அத்தானுக்கு முடியலன்ட்டு இப்படி சொல்லிட்டு இருக்கேன். இவ எதையுமே கண்டுக்க மாட்டா. அடியே, உடம்பு சரியில்லாததுக்கு என்ன செய்ய? அதுக்குன்னு படபடன்னு வந்தா சரியாயிருமா? உடனே ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போ, தன்னால சரியாகும். அவர் தான் என்கிட்ட பேசுறது கிடையாது. நீயே கூட்டிட்டு போயிட்டு வந்துரு, நான் போய் சாப்பாடு பண்றேன். என்னமோ பண்ணு. என்னடா சொல்ற? ஏன் மேல சந்தேகமா? எதுக்கு? நாங்க சாப்பிட்ட சாப்பாடு தான் அப்பாவும் சாப்பிட்டுச்சு. எங்களுக்குலாம் ஒன்னும் ஆகல. அப்பாவுக்கு மட்டும் எப்படி வயித்தால போகுது? எப்படி சொல்லு? எனக்கு என்னடா தெரியும்? நீதான் அப்பா கிட்ட சண்டை போட்டுட்ட. அப்போ அப்பாவுக்கு நீதான் எப்படியோ கலந்து கொடுத்து வயித்தால போக வச்சுட்ட. இது நீ அப்பாவுக்கு கொடுத்த பனிஷ்மெண்ட் தானே? அடப்பாவி, ஏன் மேலேயே பழிய போடுவியா? அவர் என்கிட்ட பேசலனா அதுக்காக எதையாவது கலந்து கொடுக்க முடியுமா? என்னடா பேசுற? அப்படி ஏதாவது கைவசம் மறந்து வச்சிருந்தனா அழகும் கூட அன்னைக்கு ஆச்சி அடி யோசிச்சு பார்த்தியா? அதுக்கு 2 மாத்திரையை போட்டு அப்படியே வயிற்ற கலக்க வச்சிருவோம். அடப்பாவி, இந்த அனிதாவை வில்லியாவே மாத்திடுவ போல இருக்க. சும்மா ஒரு கிண்டலுக்கு சொன்னேன், கோச்சிட்டியா? சரி சரி, வந்து இன்னைக்கு நீ தான் சாப்பாடு செய்யற. நல்ல ருசியா செஞ்சு கொடு. ஃபிஷ் ஃப்ரை எல்லாம் செய், சரியா? என்னடா, அப்பாக்கு உடம்பு சரியில்லை, ஃபிஷ் ஃப்ரை செய்ய சொல்ற? அப்பாக்கு தானே உடம்பு சரியில்லை, நாமெல்லாம் சாப்பிடலாம், சரியா? அதுவும் சரிதான். 2 மாத்திரைக்கு இந்த படம் இருக்கா? அப்ப கூட ஒன்று போட்டிருந்தா அவ்வளவுதான். அத்தா, இன்னைக்கு பூரா நீங்க வீட்டில தான் ரெஸ்ட். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சாரி, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? முதல்ல உங்க எல்லார்கிட்டையும் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். நேத்து எங்களால கதை போட முடியல, அதுக்காக எல்லாரும் மன்னிச்சிருங்க.
நீங்கள் எல்லாரும் திட்டுறது எனக்கு புரியுது. என்னடா திடீர்னு கதை வரும்னு எதிர்பார்த்துட்டு இருந்தோம், இவங்க கதையே போடலையே, அப்படித்தானே? வேற ஒன்றும் இல்லைங்க, இந்த 30ஆம் தேதி 31 ஆமாம், நாங்கள் ட்ராவலில் இருப்போம். நாங்கள் ஊருக்கு வர்றதுனால கொஞ்சம் பிஸியாக இருக்கிறோம், எல்லா திங்ஸும் எடுத்து வைக்க வேண்டியதாக இருக்குது. அதனால தான், வேற ஒன்றும் இல்லை, தப்பாக நினச்சிக்காதீங்க. எங்கள் பசங்களுக்கு வெக்கேஷன், அதனால் ஊருக்கு வர்றதுனால எல்லாம் ரெடி பண்ணிகிட்ருக்கோம். அப்புறம் உங்கள் எல்லாருக்கிட்டேயுமே சொல்லணும்னு நினச்சோம். வழக்கமாகவே இந்த ஜூன் ஜூலைனா நாங்கள் கொஞ்சம் பிஸியாக தான் இருப்போம். இந்தியா வந்துட்டு எங்களுக்கு கொஞ்சம் வேலைகள்லாம் இருக்கிறதுனால அதெல்லாம் முடிக்கணும். 1 மந்த் லீவுக்குள்ளேயே நாங்கள் எல்லா வேலையும் முடிக்க வேண்டியது இருக்கிறதுனால கொஞ்சம் பிஸியாக தான் இருப்போம். கதையுமே ஒரு நாள் விட்டு ஒரு நாள் போடலான்னு தான் நினச்சிருக்கேன். எப்படின்னு சொல்ல தெரியல, ஏன்னா இன்னும் 2 சேனலுக்கும் போட வேண்டியது இருக்கிறதுனால கொஞ்சம் டிலே ஆகும். அப்படி டிலே ஆச்சுன்னா யாரும் தப்பாக நினச்சிக்காதீங்க. எங்கள் வீட்டுக்காரர் வேற அடிக்கடி சொல்லுவார், ஏம்மா உன்னால் முடியலைன்னா விட்டுறேன் அப்படிம்பாரு. ஆனால் இவ்வளோ பேரும் நீங்கள் ஒவ்வொருத்தரும் போடுற கமெண்ட்டை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். சில நேரம் வியூஸ் வரும், சில நேரம் வராது. ஆனால் அதெல்லாம் நான் பெருசுப்படுத்த மாட்டேன். ஏன் தெரியுமா? உங்கள் எல்லாருடைய அன்பும் இருக்கிறதுனால தான். ஒவ்வொரு நாளும் கதை போடும்போது ஒவ்வொருத்தருடைய கமெண்ட்டும் படிக்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நீங்கள் எல்லாரும் எப்படி நினைக்கிறீங்களோ இல்லையோ, ஆனால் நாங்கள் உங்கள் எல்லாரையுமே எங்கள் குடும்பத்தில் ஒருத்தராக தான் நினைக்கிறோம். சில நாள் சிலர் கமெண்ட் போடலைன்னா கூட இன்னைக்கு ஏன் இவங்க கமெண்ட் எழுதலை அப்படின்னு நான் நினைப்பேன். நிறைய நாட்களில் சில சமயங்கள் சோர்வாக தான் இருக்கும். ஏன்னா வீட்டில் வேலையும் முடிச்சிட்டு அப்புறம் ஸ்டோரி எடுக்கிறதும், அதுவும் இல்லாமல் ஒரு ஸ்டோரியில் எவ்வளோ டைம் ஆகும், எல்லோரும் எப்படி எடுக்கிறாங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனால் கொஞ்சம் ஏதாவது சொதப்பிருச்சு அப்படின்னா அதை நான் திரும்ப டிலீட் பண்ணிவிட்டு எடுக்கிறதுனால எனக்கு ரொம்ப நேரம் தான் எடுக்கும். அதனால தான் நான் இந்த சாஃப்ட்வேர்க்குள்ளேயே வந்தேன். ஆரம்பத்தில் நாங்கள் வேறு சாஃப்ட்வேரில் தான் சின்ன பிள்ளைங்களுக்குள்ள கதை தான் பண்ணிகிட்டு இருந்தோம். அது ஒரு வாரம் ஆயிரும். இது கொஞ்சம் சீக்கிரம் எடுக்கிறதுனால தான் இந்த சாஃப்ட்வேருக்குள்ளே வந்தோம். ஆனாலுமே சில சமயம் சில வீடியோ கரெக்டாக வரணும் அப்படிங்கிறதுல நான் கொஞ்சம் டைம் அதிகமாக தான் எடுத்துக்குவேன். எனக்கு திருப்தியாக இல்லைன்னா நான் அன்றைக்கி வீடியோவே போட மாட்டேன். அதை டிலீட் பண்ணாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி விட்டுருவேன். ஆனால் சிலர் சில நேரம் கமெண்டே பண்ணாமல் இருக்கும்போது மனசு சங்கடமாக இருக்கும். என்னடா இன்றைக்கி யாருமே வீடியோ பார்க்கலையோ, ஏன் கமெண்டே பண்ணலை அப்படின்னு தோணும். முன்னாடிலாம் நிறைய சகோதர சகோதரிகள் வீடியோஸ் பார்த்துட்டு இருந்தீங்க. இப்போ ஜிஎன்ஜியை பொறுத்த மட்டுக்கும் நிறைய வியூஸ் குறைஞ்சிருக்கு. அதுக்கு என்ன காரணம்னு எனக்கும் தெரியல. ஒருவேளை அனிதா ஐஸ்வர்யாவோட கதை உங்களுக்கு போர் அடிச்சிருந்துச்சி அப்படின்னு சொன்னீங்கன்னா நான் வேணும்னா வேறு கதைகள் மாற்றி போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஏன்னா இது போர் அடிக்குமோ உங்களுக்கு அப்படின்னு சொல்லி தான் நான் இடையில மாற்றினேன். ஆனால் மாற்றின உடனே பார்க்குறவங்க நிப்பாட்டிட்டாங்க, நிறைய பேருக்கு பிடிக்கலை. சரின்னு திரும்ப அனிதா ஐஸ்வர்யா ஸ்டோரியை கொண்டு வந்தேன். இப்போ இடையில என்ன காரணம்னு தெரியல, நிறைய வியூஸ் குறைஞ்சிருக்கு. உங்களுக்கு இது பிடிச்சிருக்கா பிடிக்கலையா, இல்லை இதே கண்டினியூ பண்ணுமான்னு நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். அதே மாதிரி கதையில் உங்களுக்கு ஏதாவது மாற்றம் கொண்டு வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சிங்களா, அந்த கருத்துக்களையும் கமெண்டில் சொல்லுங்கள். நான் உங்கள் கருத்துக்களை பார்த்துட்டு அதை மாதிரி கதையை மாற்றுறதுக்கு முயற்சி பண்ணுறேன். அப்புறம் ஒன்று சொல்லணும்னு நினச்சேன். அடுத்த மாதங்களில் உங்களுக்கு ஸ்டோரிஸ் கொஞ்சம் குறைவாக எதுவும் போட்டிருந்தா அப்படின்னா நீங்கள் மன்னிச்சு உங்கள் அக்கா தங்கச்சா நினச்சி என்னை திட்டாமல் பொறுத்துக்குமாறு கேட்டுக்கிறேன். ஏன்னா இந்த அத்தா இருக்காரே, ஊருக்கு போன பிறகு ஏதாவது வேலை விஷயமா வெளியே கூப்பிட்டாரு, ஒரு பேங்க் விஷயமா கூப்பிட்டாரு அப்படின்னா உடனே போக முடியாட்டா கோபம் வந்து நீ கதையே எடுத்துக்கிட்டு உட்காந்துருன்னு சொல்லிடுவாரு. அதனால் கொஞ்சம் நான் அட்ஜஸ்ட் பண்ணி தான் வீடியோ எடுக்க முடியும். அதனால் நீங்கள் தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிருங்க, சரியா? ஓகே, ஐ லவ் யூ ஸோ மச் டியர் மை சிஸ்டர் அண்ட் பிரதர். இந்த 5 நிமிஷம் உங்க எல்லாரும் கூடயும் பேசுனதுல ரொம்ப 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 ஹாப்பியா இருக்கு. தயவு செஞ்சு வீடியோ போட்ட உடனே பாருங்க, அப்பதான் யூடியூப்காரன் கொஞ்சமாவது ரெக்கமெண்ட் பண்ணுவான் வீடியோக்கு. எங்களுக்கும் வீடியோ எடுக்கிறதுல இன்னும் ஆர்வம் வரும். ரொம்ப 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 நன்றி.
இன்னொன்று சொல்லணும்னு நினச்சேன். ஒவ்வொருத்தரும் இந்த மாதிரி வீடியோ எடுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வீடியோ எடுக்கிறாங்க. ஆனால் யூடியூப்பில் இதுக்கான போதுமான வருமானம் எதுவுமே இல்லை. அதனால் தயவு செஞ்சு சகோதர சகோதரிகளே, நீங்கள் எல்லா சேனலுக்கும் உங்களோட ஆதரவை கொடுங்க. எவ்வளவோ கஷ்டப்பட்டு எடுக்கிறவங்கெல்லாம் இருக்கிறாங்க, அவங்களுக்கும் முன்னுரிமை கொடுங்க. உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. நீங்கள் எல்லாரும் கஷ்டப்பட்டு தான் இன்டர்நெட் போட்டு வீடியோ பார்க்குறீங்கன்னு எனக்கு தெரியுது. ஐ லவ் யூ ஸோ மச். உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. ஐயோ ஐசுமா அனிதாமா, பேசினது போதும், நிப்பாட்டவே மாட்டேங்க. நாங்க எப்பதான் கமெண்ட் சொல்றது? ஹாய் தரணி கூகுள் அங்கிளோட ஆன்ட்டி, ஐ லவ் யூ so மச். உங்க நேம் சொல்லல, எப்படி இருக்கீங்க? ஹாய் தரணி கோகுலண்ணா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். அக்கா, உங்கள் நேம் சொன்னீங்கன்னா எங்களுக்கு சொல்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஐ லவ் யூ ஸோ மச் அக்கா. வீடியோ போட்ட உடனே பார்த்துருக்கீங்க. தேங்க்யூ அக்கா. ஹாய் தரணி கோகுலண்ணா, எப்படி இருக்கீங்க? அக்கா, நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். உங்கள் சப்போர்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அக்கா. ஹாய் சங்கீதா, எப்படிமா இருக்க? நல்லா இருக்கியாம்மா? டுடே எபிசோட் சூப்பர் அக்கா. அரவிந்த் மாமாவோட ஃப்ரெண்டு போய் பேசுகிறாங்க. அருண் செல்லம், அஸ்வின் செல்லம், அனிதா அக்கா எல்லாரும் சூப்பராக பேசுகிறாங்க. அருண் செல்லம், அஸ்வின் செல்லம், ஐ லவ் யூ ஸோ மச் போத் ஆஃப் யூ. உமா உமான்னு சொல்லி நிறைய ஹார்ட் போட்டிருக்கேன். அரவிந்த் மாமா, அனிதா அக்கா, ஐஸ்வர்யா அக்கா, ஐ லவ் யூ ஸோ மச் போத் ஆஃப் யூ. ஹாய் ஐஸ்வர்யா அம்மா, அனிதா அம்மா, அருண் தம்பி, அஸ்வின் தம்பி, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? மை ஃபேமிலி, ஐ லவ் யூ ஸோ மச் போத் ஆஃப் யூ. உமா உமா. ஹாய் குட்டி செல்லம், அருண் செல்லம், அஸ்வின் செல்லம், ஐ லவ் யூ ஸோ மச் போத் ஆஃப் யூ. உமா உமா. எல்லாருடைய ட்ரெஸ்ஸும் சூப்பர். எங்கள் எல்லாரும் ஃபைன். அரவிந்த் அண்ணா, அரவிந்த் மாமா கோபம் போயிருச்சு அப்படின்னு சொல்லி சங்கீதா கமெண்ட் பண்ணியிருக்கேன். தேங்க்யூ ஸோ மச்மா. சூர்யா செல்லம், எப்படிமா இருக்க? நல்லா இருக்கியாம்மா? ஹாய் பிரகாஷ் அண்ணா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹாய் சங்கீதாக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோங்க்கா. ஹாய் பிரகாஷ் அண்ணா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களாண்ணா? ஹாய் சூர்யா செல்லம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஐ லவ் யூ ஸோ மச் செல்லம். ஹாய் சங்கீதாக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹாய் சூர்யா, எப்படிம்மா இருக்கேன்? நல்லா இருக்கியாம்மா? ஹாய் பிரகாஷ் அண்ணா, எப்படி அண்ணா இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம் அண்ணா. ஐ லவ் யூ ஸோ மச் அண்ணா. ஹாய் பிரகாஷ் அப்பா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்க எல்லாரும் நல்லா இருக்கோம். ஐ லவ் யூ so much அப்பா. ஹாய் சூர்யா அண்ணா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஐ லவ் யூ அண்ணா. ஹாய் சங்கீதா அம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஐ லவ் யூ so much அம்மா. ஹாய் பிரகாஷ் அப்பா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்க எல்லாரும் நல்லா இருக்கோம். நீங்க எப்படி இருக்கீங்க? ஐ லவ் யூ so much. ஹாய் சூர்யா அண்ணா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்க எல்லாரும் நல்லா இருக்கோம். ஹாய் சங்கீதா அம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஐ லவ் யூ அம்மா. ஹாய் ஹஜிகா, எப்படிமா இருக்க? நல்லா இருக்கியாம்மா? இன்றைய எபிசோட் சூப்பர் சூப்பர் சூப்பர். ரொம்ப 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 நல்லா இருக்கு. ஹாய் அனைவருக்கும், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களான்னு கமெண்ட் பண்ணியிருக்கேன். தேங்க்யூ ஸோ மச்மா. நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். நீ எப்படிமா இருக்க? ஹாய் ஹஜிகாக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோங்க்கா. ஐ லவ் யூ ஸோ மச் அக்கா. ஹாய் ஹஜிகாக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். ஐ லவ் யூ ஸோ மச் அக்கா. ஹாய் நிஷா குட்டி, எப்படிமா இருக்க? நல்லா இருக்கியாம்மா? ஐ லவ் யூ செல்லம். ஹாய் ஹஜிகா அம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்க எல்லாரும் நல்லா இருக்கோம். ஐ லவ் யூ அம்மா. ஹாய் நிஷா அக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஐ லவ் யூ அக்கா. ஹாய் ஹஜிகா அம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்க எல்லாரும் நல்லா இருக்கோம். ஐ லவ் யூ அம்மா. ஹாய் நிஷா அக்கா, எப்படி இருக்கீங்க? ஹாய் மாசிலாக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோங்க்கா. ஹாய் ஐஸ்வர்யா, ஹாய் அனிதா, அத்தான், ஹாய் அஸ்வின், அருண், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன். வீடியோ ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்குது. அத்தான் ஏன் இப்படி பண்ணுறீங்க? அத்தான் அனிதா மேலே ஏன் இவ்வளவு கோவம்? விட்டு கொடுத்து போங்க. அனிதா சொல்கிறது உண்மைதான். கூடவே இருந்து குழி பறிக்கிற ஃப்ரெண்டை நம்புறீங்க. இவ்வளோ இவ்வளோ போலியாக ஏமாறாதீங்க. என்னோட தங்க குட்டிகளா, புஜ்ஜு குட்டிகளா, மயிலு குட்டிகளா, ரயிலு குட்டிகளா, முள்ளு குட்டிகளா, அம்மு குட்டியும், யானையும், உப்பு மூட்டையும், செம மாஸ் அஸ்வின் தங்கம், பட்டு, நீங்கள் பாடின பாட்டு வேறு லெவல் செம்மையாக இருந்துச்சு. ஐ லவ் யூ செல்லம். ஐ லவ் யூ, ஐ லவ் யூ. செம்ம க்யூட்டாக இருக்கீங்க, அழகாக இருக்கீங்க. பார்க்க பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல் இருக்குது. உங்களுக்கு பொங்கல் ரொம்ப பிடிக்குமா? பரவாயில்ல, நல்லா சாப்பிடுங்க. நான் சாப்பிட்டேன், நல்லபடியாக இருக்கிறேன், உடம்ப பார்த்துக்கிறேன். நீங்கள் எல்லாரும் நல்லபடியாக இருங்க, பார்த்து பத்திரமா இருங்க. ஐஸ்வர்யாக்கா, அழகாக பேசுனீங்க. எல்லாருக்கும் இனிதாக
தான் பிடிக்குதுன்னு நினைக்காதீங்க. ஐஸ்வர்யாவையும் ரொம்ப 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 பிடிக்கும். அனிதா கிட்ட இருக்கிற போல்டு ஐஸ்வர்யா கிட்டயும் இருக்கு. ஆனால் எல்லா இடத்துலையும் ஐஸ்வர்யா காமிக்க மாட்டாங்க. பரவாயில்ல, அழகா இருக்கீங்க. 2 பேரும் விட்டு கொடுக்காமல் அனிதாவையும் ஐஸ்வர்யாவையும் இன்னைக்கு போல என்னைக்கு இருக்கணும். ஐ லவ் யூ அத்தான், ஐ லவ் யூ ஐஸ்வர்யா, ஐ லவ் யூ அஸ்வின், அருண். எல்லாருக்கும் உமா 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 நன்றி. வீடியோ வேற லெவல். எல்லாருடைய ட்ரெஸ்ஸும் மாசா இருக்கு. ஐ லவ் யூன்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச் மாசிலாக்கா. ஐ லவ் யூ ஸோ மச் அக்கா. ஹாய் மாசிலா, எப்படிமா இருக்க? நல்லா இருக்கியம்மா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். ஐ லவ் யூ ஸோ மச் அம்மா. எப்படிம்மா வேலை போகுது? நல்லா கவனமா பார்த்து பத்திரமா இருமா. ஐ லவ் யூ ஸோ மச்மா. ஹாய் மாசிலாக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோங்க்கா. எல்லாரும் ஊருக்கு போகிற மூடில் இருக்கிறோம். அங்கே எங்கள் அம்மா தனியாக இருக்கிறாங்க, அதனால எல்லாரும் ஊருக்கு போகிற மூடில் இருக்கோம். ஐ லவ் யூ ஸோ மச் அக்கா. வீடியோ சில சமயம் ரொம்ப டிலே ஆயிருதுல்ல, நேற்று வீடியோவே போடலை, மன்னிச்சுக்கோங்கக்கா. ஹாய் மாஸ்லம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்க எல்லாரும் நல்லா இருக்கோம். ஐ லவ் யூ so much அம்மா. பிஸியா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? ஐ லவ் யூ அம்மா. ஹாய் மாஸ்லம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்க எல்லாரும் நல்லா இருக்கோம். ஐ லவ் யூ so much அம்மா. சாப்பிட்டீங்களா? கவனமா இருங்க. ஹாய் ரேவதி, எப்படிமா இருக்க? நல்லா இருக்கியம்மா? ஹாய் அனிதா, உங்க திங்கிங் எப்பவுமே கரெக்ட் தான் கமெண்ட் பண்ணியிருக்க. தேங்க்யூ ஸோ மச்மா. ஹாய் ரேவதி அக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். தேங்க்யூ ஸோ மச் அக்கா. ஹாய் ரேவதி அக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். தேங்க்யூ ஸோ மச் அக்கா. ஹாய் நேசமணி அக்கா, எப்படி இருக்கீங்க? ஊருக்குலாம் போயிட்டு வந்தாச்சா? ஸ்டோரி சூப்பர்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். என்ன நேசமணி அக்கா, எப்படி இருக்கீங்க? வந்த உடனே என் வீடியோ தான் பார்த்துருப்பீங்க போல இருக்கு. ஸ்டோரி சூப்பர்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. ஊருக்கு போயிட்டு வந்தாச்சா? ஐ லவ் யூ ஸோ மச் அக்கா. நான் தான் உங்களை ரொம்ப மிஸ் பண்ணேன். ஹாய் கிறிஸ்டினா, எப்படிமா இருக்க? நல்லா இருக்கியாம்மா? அத்தான் இஸ் எ ஃபூலிஷ் மேன் பிலீவிங் எவ்ரி ஒன் அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருக்க. உண்மைதான், என்ன செய்யறது, டக்குன்னு நம்பக்கூடாது தான். அதான் அவன் என்னோட சிறு வயசுலேருந்து ஃப்ரெண்டு, அதனால தான் நம்பிட்டேன், வேற ஒன்றும் இல்லை. ஐ லவ் யூ ஸோ மச் டியர். என்ன கிறிஸ்டினா அக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். ஐ லவ் யூ ஸோ மச் அக்கா. உங்கள் சப்போர்ட்டுக்கு ரொம்ப 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 நன்றி அக்கா. ஹாய் கிறிஸ்டினா அக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு நீங்கள் தவறாமல் கமெண்ட் பண்ணுறதுக்கு. ஐ லவ் யூ ஸோ மச் அக்கா. ஹாய் லட்சுமி அக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். ஹாய் ஐசக்கா, அனிதாக்கா, அண்ணா, ஹாய் குட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் நல்லா இருக்கோம். அருண் செல்லம், அஸ்வின் செல்லம், சூப்பர் சூப்பர். அனிதாக்கா மேலே கோவப்படாதீங்க. ஐசக்கா சூப்பராக பேசுனீங்க. அண்ணா, நீங்கள் இன்னும் உங்கள் ஃப்ரெண்டை நம்புறீங்க. அனிதாக்கா சொன்னால் கரெக்டாக தான் இருக்கும், புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் பண்ணினது தப்பு தான். அனிதாக்கா கிட்ட மன்னிப்பு கேளுங்க, அப்போ தான் எனக்கு கோபம் போகும். அனிதாக்கா வீடியோ பார்க்குறேன். ஐ லவ் யூ ஸோ மச். உம்மா உம்மா, ட்ரெஸ்ஸு சூப்பர், நல்ல ஆளு தான். இந்த அனிதா என்ன பண்ணியிருக்கா தெரியுமா? இன்னைக்கு எனக்கு பேதி மாத்திரையை போட்டு கொடுத்து வயித்தால போயிட்டு இருக்கு. நீங்க அனிதாட்ட மன்னிப்பு கேட்க சொல்றீங்க, கேட்டுருவோம். சாரி அனிதா. ஹாய் லட்சுமி அக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஐ லவ் யூ ஸோ மச் அக்கா. வீடியோ ஃபுல்லாக பார்க்குறீங்கன்னு நீங்கள் கமெண்ட் பண்ணும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குக்கா. உங்களோட சப்போர்ட்டுக்கு ரொம்ப 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 நன்றி அக்கா. என்ன லட்சுமி அக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். ஐ லவ் யூ ஸோ மச் அக்கா. ஹாய் லட்சுமி அம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்க எல்லாரும் நல்லா இருக்கோம். ஐ லவ் யூ so much அம்மா. ஹாய் லட்சுமி அம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்க எல்லாரும் நல்லா இருக்கோம். ஐ லவ் யூ அம்மா. ஹாய் ராஜேஸ்வரி, எப்படிமா இருக்க? நல்லா இருக்கியாம்மா? ஹாய் ஐசு சிஸ்டர், ஹவ் ஆர் யூ? அனிதா, அருண், அஸ்வின், மாமா, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம்மா. ஹாய் ராஜேஸ்வரி அக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். ஐ லவ் யூ ஸோ மச் அக்கா. ஹாய் ராஜேஸ்வரி அக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹாய் யாழினி, எப்படிமா இருக்க? நல்லா இருக்கியாம்மா? அன்பான இனிய காலை வணக்கம். அனி, அத்தான், ஐசு, அருண் செல்லம், அஸ்வின் செல்லம். எங்கள் ஊருக்கு யானை எப்போ வருது? அப்புறம் எனக்கு உப்பு வேணும், 50 ரூபாய்க்கு நான் பே நவ் பண்ணிடுறேன். அஸ்வின், அத்தான் நீங்கள் திருந்தவே மாட்டீங்களா? அந்த துரோகி சொல்கிறான், நீங்கள் ஐயோ பாவம்னு வர்றீங்க. அத்தான் உங்களுக்கு அடிக்கிட்ட அடி கன்ஃபார்ம். எனக்கு வர்ற கோவத்துக்கு நானே உங்களை அடிச்சிருவேன். தான் ஸ்டோரி சூப்பர், லவ் யூ ஸோ மச். உமா உமா, சாரி கமெண்ட்ஸ் அதிகமாக எழுதலை, இன்னைக்கு கொஞ்சம் பிஸின்னு கமெண்ட் பண்ணியிருக்கேன். நீ இவ்வளோ கமெண்ட் பண்ணதே ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. தேங்க்யூ ஸோ மச். உங்கள் பிஸிலையும் நீங்கள் வீடியோவை பார்த்து கமெண்ட் பண்ணுறதை நினச்சா ரொம்ப 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 அத்தானுக்கு சந்தோஷமாக இருக்குது. ஐ லவ் யூ ஸோ மச்மா.
ஹாய் யாழ்னியக்கா, எப்படி இருக்கீங்க? நீங்கள் ரொம்ப பிஸியாக இருப்பீங்கன்னு தெரியும். ஆனாலும் அதுலேயும் வீடியோ பார்த்து கமெண்ட் பண்ணும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குக்கா. தேங்க்யூ ஸோ மச் அக்கா. ஐ லவ் யூ ஸோ மச் அக்கா. என்ன யாழ்னியக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லோரும் நல்லா இருக்கோம். இப்போ உடம்பு எப்படி இருக்குது? பரவாயில்லையா? நல்லா ரெஸ்ட் எடுங்க, உடம்ப பார்த்துக்கோங்க. பிஸியாக இருப்பீங்க இல்லை? ஐ லவ் யூ ஸோ மச் அக்கா. நீங்கள் கமெண்ட் பண்ணதுக்கு ரொம்ப ஹாப்பிக்கா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்க எல்லாரும் நல்லா இருக்கோம். யானை கண்டிப்பா உங்க ஊருக்கு வரும். ஐ லவ் யூ so much அம்மா. ஹாய் ஆலி அம்மா, 50 rupees பே பண்ணிருக்கீங்களா? அப்ப உப்பு அனுப்பி வைக்கிறேன் சரியா? ஐ லவ் யூ அம்மா. அஸ்வின் உப்பு தான் நீங்க யூஸ் பண்ணனும் சமையலுக்கு சரியா? அதான் உடம்புக்கு நல்லது. ஐ லவ் யூ அம்மா. ஐ லவ் யூ so much அம்மா. ஹாய் சாந்தி, எப்படிமா இருக்க? நல்லா இருக்கியாம்மா? ஹாய் அனிதாக்கா, இசக்கா, என்னோட அருண் செல்லம், அஸ்வின் செல்லம், சாந்தி அம்மா, உங்கள் 2 பேரையும் உப்பு மூட்டை தூக்குறேன் வாங்க. அப்படி இருந்து உங்கள் ஃப்ரெண்டை பற்றிய ஃப்ரெண்டோட ஒய்ஃப் சொல்கிறாங்க. ஆனால் அந்த ஃப்ரெண்டு நல்லா நடிக்கிறான், அதையே நம்புறீங்க. எங்கே என் உயிர் போனாலும் பழகினாலும் நண்பர்கள் முதுகில் குத்தும்போது வலி இருக்குது. அதெல்லாம் பட்டவங்களுக்கு தான் தெரியும். ஐசக்கா, அனிதாக்கா, அக்காவை எப்படியாவது புரிஞ்சுக்கோங்க. அரவிந்த் மாமா, நீங்கள் எப்போ அனிதாக்கா கிட்ட மன்னிப்பு கேட்குறீங்க அப்போ தான் நான் ஹார்ட் போடுவேன். அது வரைக்கும் உங்களுக்கு பிரேக்கப் தான் போடுவோம். எங்கள் அம்மா உங்கள் எல்லாரையும் கேட்டதாக சொல்ல சொன்னாங்க. எங்கள் வீட்டு குட்டி இளவரசி அவங்க அருண் அஸ்வின் தம்பியையும் ரொம்ப கேட்டதாக சொல்ல சொன்னாங்க. அனிதாக்கா, ஒரு 2 நாளைக்கு அரவிந்த் மாமா கூட பேசாதீங்க. உங்கள் அன்பு தங்கியோட கட்டளை இது. என்னோட 2 அக்காவுக்குன்னு சொல்லி நிறையா ஹார்ட் போட்டிருக்கேன். தேங்க்யூ ஸோ மச்மா. அம்மாவை நானும் கேட்டேன்னு சொல்லு. நீ எனக்கு ஹார்ட் பிரேக்கப்பாக கொடுத்துட்டு இருக்க. இரு உனக்கு இருக்கு. குட்டி இளவரசியே நானும் ரொம்ப கேட்டேன்னு சொல்லு. ஐ லவ் யூ ஸோ மச்மா. நல்லா ரெஸ்ட் எடுமா. என்ன சாந்தியக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஒரு குட் நியூஸ்க்கா. அத்தானுக்கு பேதி மாத்திரையை கலந்து கொடுத்தாச்சுல்ல. 2 நாள் டாய்லெட் விட்டு வெளியே வர மாட்டாரு. அப்புறம் இருக்கு ஆஃபீஸில் போய் தினம் கச்சேரி தான். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? உடம்ப பார்த்துக்கோங்க, நல்லா ரெஸ்ட் எடுங்க, நேரத்துக்கு சாப்பிடுங்க. குட்டி இளவரசியை நான் ரொம்ப கேட்டேன்னு சொல்லுங்க. அம்மாவை ரொம்ப 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 கேட்டேன்னு சொல்லுங்க. டேக் கேர் அக்கா. ஹாய் சாந்தியக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம்க்கா. ஐ லவ் யூ ஸோ மச் அக்கா. ஹாய் சாந்தி அம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்க எல்லாரும் நல்லா இருக்கோம். நீங்க 2 பேரையும் உப்பு மூட்டை தூக்குறீங்களா? ஐயோ, பேக் பெயின் ரொம்ப வந்துரும். நீங்க ரெஸ்ட் எடுங்க, உங்க உடம்பு சரியாகட்டும். ஆடுன்னு உங்களை உப்பு மூட்டை தூக்குறேன் சரியா? ஐ லவ் யூ அம்மா. ஹாய் என் செல்ல அம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா ரெஸ்ட் எடுங்க, உடம்ப பார்த்துக்கோங்க. அஸ்வினே உப்பு மூட்டை தூக்குறேன்னு சொல்லியிருக்கீங்க. தேங்க்யூ அம்மா. நல்லா ரெஸ்ட் எடுங்கம்மா, உடம்ப பார்த்துக்கோங்க. குட்டி இளவரசியை நானும் கேட்டேன்னு சொல்லுங்க. அம்மாவை ஆச்சியா தாத்தா எங்களுக்கு ஆச்சியை ரொம்ப ரொம்ப கடைஞ்சிடுங்க. ஐ லவ் யூ ஸோ மச் அம்மா. ஹாய் மேத் ஹோஸ்ட், பெஸ்ட் எபிசோட்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். ஹாய் தெய்வமக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? செல்லங்களா, எனக்கு உப்பு கொண்டு வாங்க. லவ் யூடா. அது ஃப்ரெண்ட் இல்லை, துரோகி, அவனை நம்பாத அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். என்ன தெய்வமக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். நமக்கு துரோகின்னு தெரியுது, இந்த மனுஷனுக்கு தெரிய மாட்டேக்கே. அதான் வச்சே ஆப்பு. நல்லா பேதி மாத்திரையை கலந்து கொடுத்துருக்கேன். 2 நாள் வீட்டிலே கிடக்கட்டும். ஹாய் தெய்வமக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம்க்கா. லவ் யூ ஸோ மச் அக்கா. ஹாய் தெய்வம் அம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்க எல்லாரும் நல்லா இருக்கோம்மா. ஐ லவ் யூ so much அம்மா. ஹாய் தெய்வம் அம்மா, உப்பு வேணுமா? கொண்டுட்டு வரேன் சரியா? ஐ லவ் யூ so much அம்மா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஐ லவ் யூ